சமீபத்தில் சீரியல் நடிகை மான்யா ஆனந்திடம் தனுஷின் மேலாளர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பேசியதாக செய்திகள் வெளியானது. இந்நிலையில் தான் நேர்காணலில் தனுஷின் மேலாளர் ஸ்ரேயஸ் என்று கூறி மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டதாகவும் போலி நபராக இருக்கலாம் எனவும் தான் தெரிவித்து இருந்தேன். தனுஷின் மேலாளர் என்று திட்டவட்டமாக தான் குறிப்பிடவில்லை என மான்யா ஆனந்த் விளக்கமளித்துள்ளார். எனவே யாரும் பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகை ரெஜினா கசாண்ட்ரா திரையுலகில் 20 ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்த நிலையில் இணையத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சென்னையை பூர்வீகமாக கொண்ட ரெஜினா 2005ஆம் ஆண்டு வெளியான கண்ட நாள் முதல் படத்தின் மூலம் திரையில் அறிமுகமானார். சமீபத்தில் விடாமுயற்சி படத்தில் வெள்ளி ரோலில் அசத்தியிருந்தார். மேலும் தெலுங்கு, ஹிந்தி திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் நேற்றுதான் முதல் நாள் படப்பிடிப்புக்கு சென்றது போல் உள்ளது எனவும் தான் நடித்த பல கதாபாத்திரங்கள் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது எனவும் அவர் நெகிழ்ச்சியை பதிவிட்டுள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.